அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. கேசி வேணுகோபால் தான் அடுத்த சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் கேரளாக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ கேசி வேணுகோபால் என்ன சொல்கிறாரு, நம்ம விஜய் கூட போயிட்டோம்னா நீங்கள் ஈஸியாக சிஎம் ஆகிடலாம் அப்படின்றார். கேசி வேணுகோபாலுக்கு நல்லா இருக்கே இது அப்படின்ட்டு அவரும் கார்த்தி சிதம்பரமோ மற்ற இங்கே இருக்கிற எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ யாருக்குமே திமுக விட்டு வெளியேறணும் என்கிற எண்ணம் கிடையாது. மதியழகன் நாளைக்கு ஒரு பிரச்சனைனா ஜெயிலுக்கு போக தயாராக இருப்பார். கரெக்டாக? அப்போ அந்த மாதிரி மிலிட்டன்ட் லீடரை உருவாக்குற வேலையை பண்ணணும். ஏன்னா ஒரு மதியழகன் இல்லை 1000 மதியழகன் எங்கள்கிட்ட இருக்காங்கன்னு காமிக்கும். 2 வருஷம் எனக்கு என்னென்னு முடங்கி கிடந்த தாவேகா 2 மாதத்தில் ஒரு பாய்ச்சல் வேகத்தில் கிளம்புதுன்றது நல்ல விஷயம் தான். இப்போ பிரச்சனை எங்கே ஓடுது சொல்லிட்டா, டெப்டி சிஎம்ல தான் ஓடிங்க. அதுவும் கரெக்ட் ஆகிடுச்சுன்னா கூட்டணி கிட்டத்தட்ட பலமாகிடும். போங்க, அதையும் சொல்லிட்டேன். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் மீண்டும் ஒரு புது பொலிவுடன் இயங்க துவங்கியிருக்கு. நீங்களே கூட அருண்ராஜ் அவர் போட்ட ஒரு ட்வீட்டுக்கு வந்து இது அருண்ராஜ் போட்ட ட்வீட்டா இல்லை அன்புமணி போட்ட ட்வீட்டா அப்படின்ற மாதிரிலாம் கோட் பண்ணி போட்டிருந்தீங்க. இது தொடர்ச்சியாக வந்து சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வந்து நடக்க போகுது. பல்வேறு யூகங்கள் வந்து இப்போ மீண்டும் கிளம்பிக்கிட்டு இருக்கு. நீங்கள் சொன்னீங்க விஜய் வந்து என்டிஏ கூட்டணிக்கு போவாரா, அதுக்கான அவர் குழப்பத்தில் இருக்காருன்ட்டு. இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த பிரச்சனையை அப்போது ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது அதை தெளிவுபடுத்திட்டார். எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை எங்கள் சைட்லேருந்து. அவர் சொன்னது வந்து அதிமுக தாவேக்காவுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கலன்னு சொல்லிட்டாரு. அருண்ராஜ் வந்து ஒரு சில ஊடகங்கள்லாம் வந்து பேட்டி அளித்தார். பிஜேபி எங்கள் கொள்கை எதிரி, திமுக எங்கள் அரசியல் எதிரி, பிஜேபி திமுக இல்லாத எந்த ஒரு கட்சியுடனும் நாங்கள் வந்து கூட்டணியில் போகிறது வந்து எங்களுக்கு வந்து தயக்கமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு விக்கிரவாண்டியில் எடுத்த நிலை இப்போதும் தொடருது. அப்படிதானே சொன்னார்? அப்படிதான் சொன்னார். ஸோ அந்த ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. நிர்மல் கடந்த மாதம் என்ன நிலையோ அதே நிலை அப்படின்னாரு. யாராவது பிஜேபி கூட போக மாட்டோம், என்டிஏவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை சார், அவங்க கூட்டணியே இல்லைன்னுக்கும் போது நீங்க பேச்சுவார்த்தை நடத்தல, நடிகைகள் கூட்டணி இல்ல பேச்சுவார்த்தை. இப்போ நம்ம சமுதாயம் மாறிடுச்சு. முன்னெல்லாம் நடிகைகள் லவ்னு சொல்லிட்டு பேப்பர்ல வரும், யாராவது கேள்வி கேட்பாங்க. நாங்கள் நல்ல நண்பர்களாக பழகி கொண்டிருக்கிறோம், எங்களிடம் அந்த எண்ணத்தோடலும் நாங்கள் பழகவில்லை அப்படின்வாங்க. ஒரு நாள் பார்த்தா திருப்பதியில் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்பாங்க. யாருமே எப்பவுமே ஆமான்னு சொல்ல மாட்டாங்க. இவர்கள் இல்லைன்னு சொல்லுங்கன்ற நான் சொல்லிட்டாங்களே சார். அப்படி சொல்லலை. பிஜேபி இல்லாத கட்சி எந்த கட்சி நான் கேட்கறது கரெக்டாக புரிஞ்சிட்டு சொல்லுங்க. அருண்ராஜுக்கோ நிர்மல்குமாருக்கோ மற்றவர்களுக்கோ விஜய் நடத்தின பேச்சுவார்த்தை நன்றாக தெரியும். புரியுதா? என்னென்ன பேசினாங்க, விஜயும் அவங்கள்ட்ட ஆலோசனை பண்ணிட்டு தான் பேசினார். எத்தனை சுற்று போச்சுன்னு தெரியும். இப்போ நீங்கள் போய் பத்திரிகையாளர்கள் கேட்குறீங்க, என்னங்க பாஜகவோட கூட்டணியான்னு. நல்ல வேலைங்க கேட்காம போயிடுவீங்களோ நான் நினச்சேன். பேச்சுவார்த்தை ஒரு 3 சுற்று போயிருக்குங்க, நல்லபடியாக போய்கிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்கிறதுக்கு அருண்ராஜுக்கோ நிர்மலுக்கோ அதிகாரம் இருக்கா? தலைமை சொல்லாத வரைக்கும் அதை யாரும் ரிவீல் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது அதான் கேட்குறேன் நாங்கள் பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தலைங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. பாஜகவோட எந்த காலத்துலேயும் கூட்டணி கிடையாது சார். பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இல்லை அவங்க கூடலாம் கூட்டணி பிஜேபி கூட்டணியில் நல்லா யாரும் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்களே, அதை கடந்து போயிடுவாங்கல்ல. நீங்கள் நெருக்கி கேட்குறீங்கல்ல, சொல்லுங்கள் சார் பேச்சுவார்த்தை நடக்குதா அப்படின்னா என்ன தான் பண்ணுவீங்க? சரி விடுங்க, அதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு போனால் மழுப்பல் அருண்ராஜ் மழுப்பல், இவரும் மழுப்பல். அதுக்கு என்ன பண்ணுறது? மழுப்பலாக பதில் சொல்லிட்டா கம்னு போயிடுவீங்கல்ல. போன மாதம் என்ன நிலையோ அதே தான் இந்த மாதம். அடுத்த மாதம் கேட்டால் போன மாதம் என்ன நிலையோ அதே தான் இந்த மாதம். அவரை கேட்டால் விக்கிரவாண்டியில் என்ன முடிவெடுத்தோமோ அந்த நிலை தான். நாளைக்கு சேர்ந்துட்டாங்க வச்சுங்க, என்டிஏ கூட்டணியில் விஜய் போயிட்டார் வச்சுங்க. என்ன சார் அருண்ராஜ் சார், நான் அன்றைக்கி அப்படி சொன்னீங்க, எங்களை பார்த்தா பைத்தியக்கார மாதிரிதா? அன்றைக்கி அவ்வளோ கேட்டோம்ல, நீங்கள் வாட்டில் இஷ்டத்துக்கு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க போகிறீங்களா? அப்போ என்ன வருதோ அந்த நேரத்துக்கு தூக்கிட்டு ஓட போகிறீங்க. எவ்வளோ சீட்டுகள் ஜெல்லாகுமா ஜொல்லாகுமா, யார் முதல்வர், இப்படி தானே ஓடும் நரேட்டிவு. அதனால் இது போகுது. எடப்பாடி சொன்னது கரெக்டு, நாங்கள் அவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தலை, அவர்களும் எங்களோட நடத்தவில்லை. கரெக்டு, நடத்துவதெல்லாம் என்டிஏ சைடு. அதனால் அது கிடையாது. இப்போ நான் சொல்கிறேன்னே 75% அவர்கள் போவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு புறம் இந்த டாக்ஸ் வந்துட்டு இருக்கே சார், திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் வெளியே வர போகிறாங்க, காங்கிரஸ் கூட விஜய் கைகோர்க்க போகிறார். இது டெல்லியிலேருந்து ராகுல் காந்தியை வந்து டைரெக்டாக வந்து விஜய் கூட அந்த கரூர் சம்பவத்துக்கு பேசினதுலேருந்து இங்கே மாநில நிர்வாகிகள் நிறைய பேர் வந்துருக்கு. நிறைய பேருக்கு வந்து இந்த
ஐடியா பிடிச்சிருக்கு. ஏன்னா திமுக கூட்டணியிலேருந்து தான் வந்து இப்போ ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு முன்மொழிகிறாங்க. அதை தாண்டி இங்கே இருக்க வந்து எத்தனை எம்எல்ஏ சீட்டுகள் வந்து கூடுதலாக வாங்கலாம். இதற்கும் மேலே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கேரளாவில் விஜய் கூட இங்கே தாவேகா கூட காங்கிரஸ் கூட்டணியில் போனால் கேரளாவில் அது காங்கிரஸுக்கு பல மடங்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படியான்ற ஒரு பேச்சுவார்த்தையும் போகுது. விரைவில் வந்து காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணிந்து வெளியே போயிட்டு தாவேகா கூட கைக்கு கொடுக்கும். அப்போ வந்து நிறைய கட்சிகளை வந்து இணைஞ்சு தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையிலான ஒரு கூட்டணி வந்து அமையும். அதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ அதை எப்படி பார்க்குறீங்க? 2 பேராகிராஃபு கேள்வி கேட்டால் நாங்கள் என்னங்க பண்ணுறது? தெளிவாக கேட்கணும்னு கேட்டேன் சார். தெளிவாக கேட்கணுமா? நீங்களே பதில் கேள்வியெல்லாம் சொல்லிட்டீங்க. மேட்ரு என்னென்னா, இன்றைக்கி ஆளுர் ஷானவாஸ் ஒரு இது பேசியிருக்காரு பார்த்திங்க. இதை நான் பல இதெல்லாம் நான் வலியுறுத்தி வந்திருக்கேன். அதை ஆளுர் ஷானவாஸ் கரெக்டாக சொல்லிட்டாரு. உங்கள் வசதிக்காக ரீட்வீட் பண்ணிட்டேன் நான். என்ன விஷயம்னா, காங்கிரஸுக்கு அந்த எண்ணம் கிடையாது. யாருக்கு அந்த எண்ணம் இருக்குன்னா, செல்வ பெருந்தகைக்கும் மாணிக் தாக்கூருக்கும் ஆகலை. மாணிக் தாக்கூர் செல்வ பெருந்தகைக்கு சங்கடம் உருவாக்க விரும்புகிறார். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, கேசி வேணுகோபால் தான் அடுத்த சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் கேரளாக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ கேசி வேணுகோபால் என்ன சொல்கிறாரு, நம்ம விஜய் கூட போயிட்டோன்னா நீங்கள் ஈஸியாக சிஎம் ஆகிடலாம் அப்படின்றார். கேசி வேணுகோபாலுக்கு நல்லா இருக்கே இது அப்படின்ட்டு அவரும் இது பேசுறதுக்கான இதை பண்ணுறாங்க. ஆனால் கார்த்தி சிதம்பரமோ மற்ற இங்கே இருக்கிற எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ யாருக்குமே திமுகவை விட்டு வெளியேறணும் என்கிற எண்ணம் கிடையாது. ஏன்னா திமுகன்றது ஒரு பெரிய கட்சி. வெறுமனே தேர்தல் கூட்டணி சீட்டு பங்கீடு மட்டும் அவங்க பண்ண மாட்டாங்க. அது உதாரணம் வேணும்னா, போன எலெக்ஷனில் எத்தனை தொகுதியில் இவர்கள் போட்ட வேட்பாளருக்கு காங்கிரஸ் வேலை செஞ்சாங்க, திமுக வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சாங்கன்றது ஊருக்கே தெரியும். இங்கே இருக்கிற வழக்கறிஞர் சுதா மயிலாடுதுறையில் போய் நிற்கிறாங்க. வேட்பாளர் கூட இவங்களுக்கு கிடைக்கல, லேட்டாக போடுறாங்க. கிருஷ்ணகிரியில் ஒருத்தர் நிற்கிறார் ஜேக்கப். அவர் அந்த ஓசூர் தாண்டி யாருக்கும் தெரியாது, அங்கே ஒர்க் பண்ணது. நெல்லையில் அந்த இவர் ராபர்ட் ப்ரூஸ் அவரெல்லாம் வந்து பெரிய சண்டை ஆகி லாஸ்ட்டில் போடுறாங்க. இங்கே சசிகாந்த் செந்தில். காங்கிரஸ் இங்கே தனியாக ஜெயிக்க முடியுமா? ஆனால் தமிழகத்திலே அதிக வாக்கு வித்தியாசத்தில் காங்கிரஸ் ஜெயிக்குது. இதற்கான எல்லா வேலைகளும் நம்ம சு வெங்கடேசன் அவருக்கு இப்போ கம்யூனிஸ்டுகள் அவ்வளோ செலவு பண்ணி ஜெயிக்க முடியுமாங்க? அப்போ எல்லா இதுவும் பண்ணி கொடுக்கறது எல்லாமே திமுகன்ற கட்சி. இது அதிமுகவும் பண்ணுவாங்க. அப்படி ஒரு இதை விட்டுட்டு விஜய் கூட போய் சேர்றதுக்கு காங்கிரஸுக்கு ஏதாவது அவசியம் இருக்கா? இன்றைக்கி இந்தியா கூட்டணின்னு இந்தியா ஃபுல்லும் பெருமையாக காங்கிரஸ் பேசிக்கிட்டு இருக்குன்னா, தமிழ்நாட்டிலேருந்து 40 எம்பிக்கள் அவங்க பின்னாடி இருக்கிறதுனால தான் போகிறாங்க. இந்தியாவிலேயே பெரிய நம்பகமான கூட்டணினா உங்களுக்கு திமுக கூட்டணி தான். இதை விட்டுட்டு இவர்களோட போகிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? நாளைக்கு இல்லை ஃபியூச்சரை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு 26 எலெக்ஷனில் ஜெயிக்கணும் எம்எல்ஏக்கள். அதுக்கு ஸ்வீட் பாக்ஸ்கள் மற்ற விஷயங்கள் வேணும். அதுக்கு விஜய் கூட போனால் என்ன ஆகும்? இப்போ எல்லாமே வந்து ஸ்வீட் பாக்ஸில் தான் இருக்குது. அதான் பிரச்சனை. அதை தாண்டி பாக்ஸ் மட்டும் இல்லைங்க, வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும் இல்லைங்க. வேலை செய்யறதுக்கு யார் இருக்கா? உங்களுக்கு மிலிட்டண்ட்டாக வேலை செய்யணும்ல. திமுகவில் அது முடியும். இவர்களே புதுசு, இங்கே இவர்கள் வேலையை செய்ய மாட்டாங்க. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்தா என்ன ஆகும்? இன்னொரு மக்கள் நல கூட்டணியாக மாறிடுச்சுன்னா திமுகவும் பலகீனப்பட்டு போயிடும், இவர்களும் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. என்டிஏ ஈஸியாக அடிக்கும். அந்த இதுக்கு திமுக விட்டுருமா? இதெல்லாம் என்ன நடக்குதுன்னா, கூட்டணி எண்ணிக்கையை, அந்த கட்சி தொகுதி எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகளை உங்களுக்கு காங்கிரஸு உழவ விடும். இது திமுக பயப்படும்ல. இதே வேலையை மற்றவர்களும் பண்ணுவாங்க. இதுதான் நடக்குது. அதனால் எந்த காலத்திலும் காங்கிரஸ் வந்து இது தாவேகா கூட போகிறதுக்கான முடிவே எடுக்காது. ஆனால் இப்போ இந்த ஆட்சியில் பங்கு அதுவும் வந்து இப்போ காங்கிரஸ் தலைவருடைய வந்து ஒழிக்க ஆரம்பிச்சு கார்த்திக் சிதம்பரமே சொல்லியிருக்காரு, ஆட்சியில் பங்குன்ற கேட்குறது வந்து யதார்த்தமான ஒன்று தானே, அதில் ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்றாங்க. ஆட்சியில் பங்கு கேட்டால் தானே நீங்கள் சீட்டு கொஞ்சம் கூட்டி கொடுப்பீங்க. அப்போ ஆட்சியெலாம் கிடையாதுப்பா, சீட்டு வேணால் கொஞ்சம் பேசிக்கலாம் அப்படின்னு. இது எல்லாமே அதுதான், அதில் வர டிமாண்டுக்காக பண்ணுறது தான். அதில் காங்கிரஸ்லாம் ரொம்ப கொடூரமானது. இன்றைக்கி இருக்கிற காங்கிரஸை வச்சு முடிவு பண்ணாதீங்க. அவர்கள் ஒவ்வொரு காலத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. அதனால் காங்கிரஸு இவர் திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உலா விட்டுருக்குறாங்க. இன்னொரு பக்கம் தாவேகா பாஜக கூட போகக்கூடாதுன்னு பத்திரிகையாளர்களில் கொஞ்சம் பேர், பாஜக வந்துடும், இவர்கள் போயிட்டா பாஜக டபுள் டிஜிட்டில் இங்கே வந்துடும், கால் ஊனும், அந்த மாதிரி பிடிக்காதவர்கள் தங்கள் விருப்பத்தை பதிவு செய்வதற்காக காங்கிரஸ் கூட தாவேகா போவோன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ செங்கோட்டையன் போனதுக்கே எடப்பாடிக்கு செங்கோட்டையன் வைத்த செக், எடப்பாடி கதை முடிகிறது, இனி அதிமுக அம்பேல், இப்படிலாம் பேசுகிற மூத்த தலைவர்கள் மூத்த பத்திரிகையாளர் இருக்காங்கள்ல, எங்கேயாவது நடக்குமா? செங்கோட்டையன் வெளியே போனதுனால அதிமுக உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? இல்லை சார், நீங்கள் வந்து மூத்த பத்திரிகையாளராக நீங்களும் மாறிக்கிட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை சார், நீங்கள் அப்படி சொன்னீங்க. இன்னொரு பக்கம் நான் என்ன யோசிச்சேன்னா,
தாவேக்கா வந்து பிஜேபியோட கூட்டணிக்கு போயிடுச்சுன்னா டபுள் டிஜிட் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு சொன்னீங்களா? நான் அதை பற்றியும் யோசிச்சேன் சார். திமுக மாதிரி ஆயிட்டீங்க சார் தாவேகா அங்கே போச்சுன்னா டபுள் டிஜிட்ன்றது பிஜேபி 4 இருக்கிறாங்கல்ல, ஒரு 20 சீட்டு 25 சீட்டுன்னா 10 சீட்டுக்கு மேலே எடுத்தாலும் டபுள் டிஜிட் தான். அது ஒன் ஸ்டெப் ஃபார்வர்டு தானே பிஜேபிக்கு. அதே மாதிரி பாமக இன்றைக்கி 5 எம்எல்ஏ இருக்காங்கன்னா அவர் ஒரு 10 சீட்டு கொடுக்குறாங்கன்னா ஒரு 8-9 சீட்டு ஜெயிக்கிறாருன்னா அவருக்கு அது பெரிய வெற்றி. ராமதாஸ் ஐயா இல்லாமல் தனியாக நான் தான் பாமகன்னு அவர் திருப்தி அடைஞ்சிக்கலாம். இல்லை சார், நீங்கள் சொல்கிறது வந்து தாவேக்கா வந்து பிஜேபியோட கூட்டணிக்கு போனாங்கன்னா அங்கே வந்து செலவும் பண்ணுவாங்க, அந்த கூட்டணி வந்து டபுள் டிஜிட் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதே காங்கிரஸ் வந்து தாவேக்கா கூட போனால் செலவு பண்ண முடியாது, வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை போச்சுடா அப்படின்ற மாதிரி தான் ஆகணும். செலவும் யாரும் பண்ண முடியாது, செலவும் யாரும் ஆக மாட்டாங்க. தொண்டர் படையும் வந்து தொண்டராக வருவாங்க, கொடி பிடிச்சிலாம் வருவாங்க. ஆனால் ஒரு வேட்புமனு தாக்கலோ இல்லை ஒரு அமைப்பு ரீதியாக சண்டை போடணும்ல, அது எதுவுமே வராது. அதில் பெரிய சிக்கல் வந்துடும். இது ராகுல் காந்தி டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாருன்ற ராகுல் காந்தி வந்து பீகாரில் குதிச்சு நீச்சல் அடிச்சார்ல, அந்த மாதிரி தான் இங்கே குதிச்சு நீச்சல் அடிக்கணும், அவ்வளோதான். ராகுல் காந்தி பாதி திமுக காரராக மாறிட்டார். அவர் வாட்டில் எனக்கு என்னென்னு பண்ணுவார். இந்த பீகார் தேர்தல் முடிஞ்சோன்னா பாருங்கள், நேராக மாலத்தீவுக்கு போயிடுவார். அதோட அவள் தான் ராகுல் காந்தி. அதனால் அதெல்லாம் கிடையாதுங்க. இவங்க போகணுன்னு நினச்சா கூட காங்கிரஸ் போக தயாராக இல்லை. அவங்களுக்கு என்னங்க ஈஸியாக வந்து 20-25 சீட்டு கொடுத்துட்டு கூட வந்து பிரச்சாரம் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. அப்படி ஈஸியாக ஜெயிக்கிறத பார்ப்பாங்களா? இங்கே வந்துக்கிட்டு ஸோ இந்த மாதிரியான ஸ்டண்டுக்கெலாம் வந்து கூடுதல் சீட்டு கூடுதல் சீட்டுக்கு தான் உங்களுக்கு கூடுதல் சீட்டு ப்ளஸ் தாவேக்காவை கொலைப்பு விடுறது, இந்த ஏற்பாடெலாம் இவர்கள் அங்கே போகிறதுக்கு கிட்டத்தட்ட ரெடி ஆகிட்டாங்க. அதனால் அது பேச்சுவார்த்தை போகுது. நீங்கள் கேட்ட அந்த ஸ்வீட் பாக்ஸ் முதல் கொண்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க தாவேக்காவுக்கு. அதனால் அவர்களுக்கு அது பிரச்சனை இல்லை. தொடர்ந்து தாவேக்காவுடைய சமீபமாக தொண்டரணி நியமிச்சாச்சு, அடுத்து மாணவர் அணி, இளைஞர் அணி எல்லாத்துக்கும் வந்து அடுத்தடுத்து நிர்வாகிகள்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ புது வேகத்தில் வந்து தாவேக்கா வந்து செயல்பட்டுருக்கு. ஆனால் வந்து பிரச்சனைகளுக்கான அறிக்கையை வந்து உடனுக்குடனே ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திமுக அரசை வந்து கடுமையாக விமர்சிக்கிறாங்க. அதே போல் இந்த எஸ்ஐஆர் அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து திமுக கூட்டியிருந்தாங்க, அதுக்கும் வந்து தாவேக்கா சார்பாக பங்கேற்காமல் அதுக்கு வந்து ஒரு ரிப்ளை அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ தாவேக்கா வந்து அடுத்தடுத்து விஜய் சொல்லி இந்த மாதிரி கடந்த காலங்களோட இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து தாவேக்கா செயல்படும், அதை வந்து ப்ரூவ் பண்ணுறது. 2 வருஷம் எனக்கு என்னென்னு முடங்கி கிடந்த தாவேக்கா 2 மாதத்தில் ஒரு பாய்ச்சல் வேகத்தில் கிளம்புதுன்றது நல்ல விஷயந்தான். அதில் முக்கியமாக பார்க்குறது என்னென்னா, ஜானும் புஷியும் தடைக்கல்லாக இருந்தார்களோ அப்படின்றது உண்மைதான் அப்படின்னு ஆகணும் நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் கையில் எடுத்து இன்னும் சிலர் கையில் அதிகாரத்தை கொடுத்து நீங்கள் பாருங்கள் பண்ணுங்கன்றதுனால இந்த பாய்ச்சல் வேகம் இருக்குதா அப்படின்னு இருக்கலாம் அப்படின்னு நான் கருதுகிறேன். இந்த சமீபத்தில் நியமனம்லாம் போட்டாங்களா சார்? அவங்க இந்த நிர்வாக குழுலாம் அமைச்சாங்களா? அதெல்லாம் யாருடைய குழு? அந்த நிர்வாக குழுல வந்து புஷியை டம்மி ஆக்கியிருந்தாங்கன்னா உண்மையிலே அந்த நிர்வாக குழு கொஞ்சம் ஸ்பீடப் ஆகிருக்கும். புரியுதா? அப்போ புஷியை டம்மி ஆக்கினாலே பாதி ஸ்பீடப் ஆகிடும். கூட ஜானுடைய யோசனை எதையுமே கேட்கக்கூடாதுன்னு ஒரு யோசனை பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாகும். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் பண்ணி தான் இது போகுதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல விஷயம். டே டு டே ஆக்டிவிட்டீஸை அவர்கள் ஸ்பீடப் பண்ணுறதுன்றது முன்னே இருந்ததோட கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் இது பத்தாது, இன்னும் வேகமாக எடுக்கணும். 2வது, இந்த எஸ்ஐஆர் விஷயத்தில் அவர்கள் ஸ்டாண்டு ரொம்ப கரெக்டு. நீ ஒன்றும் முதலமைச்சர் கூட்டம் இல்லை, அரசு சார்பாக இல்லாமல் திமுக சார்பாக கூட, அதெல்லாம் நான் வரமாட்டோம். எங்கள் நிலைப்பாடு இது நாங்கள் தெரிவிச்சிட்டோம். அதே நேரத்தில் நீங்கள் பண்ணுறது வந்து மடைமாற்றுகிற அரசியல், இதுக்கு நாங்கள் துணை வர மாட்டோம் அப்படின்ட்டு முடிவெடுத்தாங்க. நல்ல ஸ்டேட்மெண்ட்டு, நல்ல ஒரு விஷயம். அதே மாதிரி இதெல்லாம் ஆலோசனை யார் சார் சொல்லியிருப்பாங்க? நீங்கள் வந்து சில ஆலோசகருடைய ஆலோசனையே கேட்கணும்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த மாதிரியான அறிக்கைகளும் புதுசாக சில பேருக்கு சில பேருக்கு நாலேஜ் இருக்கும். இந்த மாதிரி புஷியும் ஆனந்தும் பெரிய கண்ணில் புறை விழுந்துச்சுன்னா கண்ணு தனியாக தெரியாது, புறையை நீக்கிட்டிங்கன்னா கண்ணு தெரியுது. அப்போ தப்பு எங்கே இருக்குது? கண்ணில் இருக்கா அந்த புறையில் இருக்கா? புறையில் இருக்குது. அந்த புறையை நீக்கிட்டா பார்வை கரெக்டாக இருக்குதா? அந்த மாதிரி செயல்படுறவங்க, புதுசாக சிந்திக்கிறவங்க, இப்படி பண்ணணும்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. அவர்களை செயல்பட விடாமல் இந்த 2 சக்தியும் தடுத்து இருந்தது. இப்போ அதை விஜய் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், இவங்க என்ன முடிவு எடுக்கட்டும், நீங்கள் கூட இருந்து இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணிடுவீங்க? அப்போ வேகம் எடுக்குது. இந்த வேகம் இன்னும் ஸ்பீடு பண்ணணும். இதோடு சேர்த்து 2ஆம் கட்ட தலைவர்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும். இன்றைக்கி மதியழகன்னா எல்லாருக்கும் தெரியும், கரெக்டாக? மதியழகன் நாளைக்கு ஒரு பிரச்சனைனா ஜெயிலுக்கு போக தயாராக இருப்பார், கரெக்டாக? அப்போ அந்த மாதிரி மிலிட்டன்ட் லீடரை உருவாக்குற வேலையை பண்ணணும். ஏன்னா ஒரு மதியழகன் இல்லை, 1000 மதியழகன் எங்கள்கிட்ட இருக்காங்கன்னு காமிக்கணும். இந்த அமைப்பு போடுறாங்களே, இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, தொழிற்சங்க அணி ஒன்றும் அமைக்கலை. அதுவும் அமைச்சிட்டு இவர்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி மாவட்டந்தோறும் மாநில அளவில் இவர்களை ப்ரமோட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணணும்.
இது எல்லாம் ஏன் இது வரைக்கும் பண்ணலை? ஜானு ஒரு பக்கம், புஷின்ற இன்செக்யூரிட்டி ஃபெல்லோ, இவர்கள் வந்தால் நம்ம இது கையை விட்டு போயிடுமோன்ற இன்செக்யூரிட்டி. இப்போ அது நகர்த்தப்பட்டு ஏதோ வர்றார்கள் நினைக்கிறேன். இப்போ இருக்காதா சார் இன்செக்யூரிட்டி? இப்போ அருண்ராஜ் வெளியே வந்து பேச ஆரம்பிக்கிறார். அருண்ராஜுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஆதரவு கிடைச்சிருக்குது, சிடி நிர்மல்குமார் கிடைச்சிருக்குது. இவர்கள் ஒன்றிணைந்து கட்சியை கொண்டு போகணும், விஜய் முதல்வராகிறதுக்கான வேலையை பண்ணணும். அப்படி போகிறதுனா அது விஷயம், நல்ல விஷயம். நீ ஏன் பேசின, நீ ஏன் உக்காந்துருந்த, தலைவர் பேசும்போது ஏன் உட்காந்த, இந்த மாதிரிலாம் வந்து பைத்தியகாரத்தனமான 18ஆம் நூற்றாண்டு 10ஆம் பசலி சிந்தனை. இந்த மாதிரி இருக்கிற ஆளை அடித்து வரட்டிடணும், இல்லையா ஓரம் உக்காரியான்னு சொல்லிடணும். இன்றைக்கி அந்த வேலை நடக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஏதோ ஒரு நல்ல மாற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும். அதே மாதிரி தனியாக நிற்கணுன்ற ஒரு பைத்தியகாரத்தனமான முடிவு எடுத்தாங்கன்னா இப்போ வர்ற உற்சாகம் போயிடும். ஏன்னா தேர்தல்ன்றது வேறு. அப்போ தோற்று 2 பக்கமும் அடி வாங்கி ஒன்றும் இல்லாமல் போச்சுன்னா அதனால் வர்ற சோர்வு நீங்கள் தலை எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகிடும். அடுத்த 5 வருஷம் எம்பிசிலாம் பெருசாக யாரும் மதிக்க மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்கு, ஒரு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு, கட்சியை இன்னும் கொஞ்சம் உட்கட்மானத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணுன்னா டக்குன்னு இது பண்ணி ஒரு 40 எம்எல்ஏ 50 எம்எல்ஏ ஜெயிக்கிறீங்க. அப்போது இன்னும் கொஞ்சம் ஒரு பரபரப்பு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 96ல் இவங்க தமிழ் மாநில காங்கிரஸ் மிகப்பெரிய அளவில் தமிழகம் முழுவதும் அவர்களுக்கு கிளை அமைஞ்சது, புதுசாக கட்சியில் சேர்ந்தாங்க, எல்லாம் வந்து. பாமக 2006ல் பெரிய அளவில் ஜெயித்தாங்க. அது அவர்களுக்கு பெரிய ஒரு ரீச்சாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு ரீச், ஒரு 40-50 எம்எல்ஏ கட்சி எதிர்கட்சி தலைவராக உட்காந்தாலே பெரிய ரீச். அது என்னால் இது பண்ண முடியல, நான் சேர்ந்து காலி பண்ணிட்டேன். இன்றைக்கி என்னுடைய கவர்மெண்ட்டு தான் உட்காந்துருக்கு, நான் அதில் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறேன். என்ன வேணாலும் செய்ய முடியும். நினச்சா நான் எடப்பாடியை பார்க்க முடியும், நினச்சா அமைச்சரில் பார்க்க முடியும், எங்கள் ஆட்கள் போய் பார்க்க முடியும், வர முடியும். அரசு ரீதியாக பல விஷயங்களை சாதிக்க முடியும். அப்பப்போ போராட்டமாக நடத்திக்கணும். ஆனால் கூட்டணி ஆட்சி மட்டும், ஆட்சியில் பங்கு மட்டும் இவங்களுக்கு கிடைக்கும், தரமாட்டாங்க. திமுகவும் தராது, அதிமுகவும் தராது. ஒருவேளை மெஜாரிட்டி இல்லாமல் போனால் டெபுட்டி சிஎம். இப்போ பிரச்சனை எங்கே ஓடுது சொல்லிட்டா, டெபுட்டி சிஎம்மில் தான் ஓடினுது. அதுவும் கரெக்ட் ஆகிடுச்சின்னா கூட்டணி கிட்டத்தட்ட பலமாகிடும். போங்க, அதையும் சொல்லிட்டேன். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய தகவல் சொல்கிறீங்க. இதெல்லாம் வந்து ஒரு நடக்குமா நடக்காதா அந்த மாதிரியான ஒரு கற்பனை, ஏன்னா அதுக்கான அறிகுறிகள் எதுவும் இங்கே தென்படல. இந்த கட்சி அடுத்து இப்படி நகரணும்னா இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னேன். அதெல்லாம் நடக்குதா? இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணிலாம் போதா? தொழிற்சங்க அணி போட்டாங்கன்னா டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இறங்கினாங்க. இதானே ஒரு கட்சி. அப்புறம் செகண்ட் லெவல் லீடர்ஸை பேச விடணும், போராட்டங்கள் நடத்த ஆரம்பிக்கணும். இன்னொன்று சொல்கிறேன், டாஸ்மார்க்கு எதிராக இவங்க எவ்வளோ காலம் இறங்கி பண்ணுறாங்களோ இந்த கட்சி புயல் வேகத்தில் கிளம்பும். கண்டிப்பாக சார், நேரம் நிறைய தகவல் வந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். நன்றி. அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Taste the Daily.